ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம். என்னோட பழைய வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டேன் யூடியூப்ல சொன்னாங்கன்னு. ஸோ இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன். முதல் டாப்பிக்கே ராமர் ஏன் வனவாசத்தை உடனே ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது தான். இதில் நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நானாக யோசிச்சு ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசராக முடிசூட போகும் ஒரு இளவரசன் ஒரே ராத்திரியில எல்லாத்தையுமே இழந்துட்டாரு. அவருக்கு அரியணை கிடையாது, அரசாட்சி கிடையாது. சரி, இந்த அரண்மனையில எங்கேயாவது ஒரு ஓரமா வாழ்ந்துட்டு போன்னு சொல்லி அந்த இதுவும் கொடுக்கல, ஆப்ஷனும் கொடுக்கல. ஸோ அரண்மனை வாழ்க்கையும் கிடையாது. 14 வருஷம் காட்டுல போய் வாழ் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாச்சு. ஆனா அதிர்ச்சி, கோபம், எதிர்ப்பு இது எதுவுமே இல்லாம ஒரு சிரிப்போடு ஏத்துக்கிட்டார். அவர்தான் ஸ்ரீராமர். ஆனா அவருக்கு எந்த கேள்வியும் வரலைன்னா கூட நம்ம மனசுக்குள்ள கேள்வி வரும்ல. சில பேருக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் ராமர் அந்த இடத்துல எதிர்த்து பேசல அவங்க அப்பாவை அப்படின்னு. இன்னும் சிலருக்கு ஏன் அவர் தன்னோட உரிமைக்காக போராடி இருக்கலாமே, ஏன் அப்படி பண்ணல அப்படிங்கிற கேள்வி தோணும். இன்னும் சிலருக்கோ ஏன் சொன்ன உடனே வனவாசத்தை ஏத்துக்கணுமா, மறுப்பு தெரிவிச்சிருக்கலாமே அப்படின்னு தோணும். ஆனா இதுக்கு பின்னால இருக்கிற ஆழமான தர்ம ரகசியத்தை இன்னைக்கு நாம பார்க்கலாம். தந்தையின் வார்த்தை ராமருக்கு தர்மம். ராமர் முதல்ல நினைச்சது தன்னோட சுகத்தை பத்தி கிடையாது, தன்னோட தந்தையோட கண்ணியத்தை பத்தி. தசரதர் ஒரு காலத்துல கைகேயி அவரோட உயிரை காப்பாத்தும் போது 2 வரம் கொடுத்திருப்பார். அந்த 2 வரம் தான் இப்போ ராமனுடைய வனவாசமாவே மாறி போச்சு. ஒரு அரசன் தான் சொன்ன வார்த்தையை மீறினா அது அந்த அரசனோட தனிப்பட்ட தவறா ஏத்துக்க முடியாது. ஏன்னா அவர் ஒரு நாட்டையே ரெப்ரசன்ட் பண்றாரு. இப்ப நமக்கு எப்படி நம்ம பிரைம் மினிஸ்டர் நம்ம நாட்டை ரெப்ரசன்ட் பண்றாரு, சீஃப் மினிஸ்டர் நம்ம மாநிலத்தை ரெப்ரசன்ட் பண்றாரு இல்லையா? அந்த மாதிரி ஒரு அரசன் அந்த ராஜ்யத்தை ரெப்ரசன்ட் பண்ணுவான். அந்த அரசன் பொய் சொன்னா அந்த ராஜ்யத்திலேயே தர்மம் கொலைஞ்சு போகும் அப்படிங்கிறது தான் நியதி. அதைத்தான் ராமரும் புரிஞ்சுக்கிட்டார். நான் எங்க அப்பாவோட பேச்சை மீறி ராஜா ஆகலாம், ஆனா அப்படி ஆனேன்னா எங்க அப்பா பொய் சொன்னவரா மாறிடுவாரே அப்படின்னு ராமர் யோசிச்சார். அதனாலதான் அவர் வனவாசத்தை தண்டனைன்னு நினைக்கல. அப்பாவோட சத்தியத்தை நம்ம காப்பாத்துவோம், அதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பு. அது மட்டும் இல்லாம தந்தையோட கண்ணியத்தை காப்பாத்த கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷமான ஒரு வாய்ப்பா தான் அதை பார்த்தார். அதுதான் ராமருடைய உயர்ந்த குணம். அதிகார ஆசை இல்லாதவர் ராமர். பல பேருக்கு இந்த உலகத்துல பதவி மேல ஆசை. ஏன் பதவி மேல ஆசை வருது? அப்பதானே அதிகாரம் கிடைக்கும். ஆனா அதிகாரம் கிடைக்கல அப்படின்னா எத்தனையோ பேரு மனசுக்குள்ள துக்கப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. ஆனா ராமருக்கு அதிகாரம் முக்கியமே இல்லை. அவர் நினைச்சது அரியணை என்னை உயர்த்த போறது கிடையாது, நான் தர்மத்தை காப்பாத்தினா அதுதான் உயர்வு அப்படின்னு நினைச்சாரு. அரசாட்சியை இழக்கிறது அவருக்கு இழப்பாவே தெரியல. ஏன்னா அவருடைய வாழ்வின் நோக்கம் என்ன? ஆட்சி செய்யறதா கிடையாது, தர்மத்தை நிலைநாட்டுவது. அதுதான். நமக்கு என்ன ஒரு பெரிய பாடத்தை அவர் கத்துக் கொடுத்திருக்காரு இது மூலமா அப்படின்னு பார்த்தோம்னா, பதவிங்கிறது தற்காலிகம்தான், குணம் தான் நிரந்தரம். உலகிற்கு தர்மத்தை கற்றுக் கொடுக்கும் அவதாரம். ராமர் சாதாரண மனுஷனே கிடையாது, அவர் மகாவிஷ்ணுவோட அவதாரம். அவரோட வாழ்க்கை மனுஷங்களுக்கான ஒரு பாட புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிரச்சனை வந்தா அதை எப்படி அமைதியா ஏற்று எதிர்கொள்ளணும், எப்படி கடமைய முன்னிலைப்படுத்தணும், இதெல்லாம் காட்டணும் அவர். அதனாலதான் அவர் எந்த இடத்துலயும் தன்னோட எதிர்ப்பை காட்டவே இல்லை. அவர் சொல்லாமலேயே நமக்கு என்ன கத்து கொடுத்திருக்கார் அப்படின்னா, நீதியான பாதை எப்பவுமே எளிதா இருக்காது. விதியின் திட்டத்தை ராமர் அறிந்திருந்தார். மகாவிஷ்ணு ராமர அவதாரம் எடுத்ததுக்கு முக்கியமான காரணமே ராவணனை அழிக்கிறது தான். அதுதான் அந்த அவதார நோக்கம். ஆனா ராமர் அரண்மனையிலே இருந்து அரசாட்சி பண்ணிட்டு இருந்தா அது சாத்தியமே இல்லை. ஏன்னா அயோத்தியா இருந்தது ஒரு இடத்துல, ஸ்ரீலங்கா இருக்கிறது வேற இடத்துல. இவங்க 2 பேரும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அங்க கிடையவே கிடையாது. ஆனா இவர் வனவாசம்னு போனாதான் அங்க முனிவர்களை சந்திக்க முடியும். அது மட்டும் இல்லாம அந்த முனிவர்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க இல்லையா நிறைய அரக்கர்கள், அவங்கள அழிக்க முடியும். அப்புறம்
சீதைய அப்பதான் ராவணன் காட்டுக்கு வந்து கடத்திட்டு போவான். அப்படி ஒரு நிகழ்வு உருவாகும். கடைசியா அத சாக்கா வச்சு ராவணனை அழிக்க முடியும். அதனால வனவாசம்ங்கிறது ராமரை பொறுத்த வரைக்கும் ஒரு தண்டனை கிடையாது. அது அவருடைய திட்டத்தின் முதல் படி. கோபத்தை விட அமைதி ராமரின் உண்மையான வலிமை. அவங்க அப்பா சொன்ன உடனே ராமர் மட்டும் கோபப்பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? குடும்பம் உடைஞ்சிருக்கும். ஏன்னா ராமர் வாயை மூடிட்டு வனவாசம் போனதாலதான் பரதன் வந்து தன்னுடைய அண்ணனுக்காக ஃபீல் பண்ணி அம்மா கிட்டேயே சண்டை போட்டாரு. எப்படி நீ எங்க அண்ணனை காட்டுக்கு அனுப்புவ அப்படின்னு சொல்லி. ஆனா அதே இது ராமர் வந்து மறுப்பு தெரிவிச்சிருந்தார் அப்படின்னா பரதன் வேறு விதமா நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி நீ அம்மாவோட பேச்ச கேட்காம போவ அப்படின்னு சொல்லி சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வாய்ப்பு இருந்தால் அந்த நேரத்துல அந்த குடும்பம் உடைஞ்சு போயிருக்கும். அண்ணன் தம்பி பாசமும் அங்க இல்லாம போயிருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ராஜ்யத்துல கலகம் ஏற்பட்டிருக்கும். எல்லாருமே ராமரை தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு கிடையாது. பரதனோட ஆதரவாளர்களும் இருப்பாங்க. அப்போ மக்கள் அங்க பெரியவாங்க. அதனாலதான் அவர் யோசிச்சுட்டு அமைதியை தேர்ந்தெடுத்தார். உண்மையான வீரன்கிறவன் யாரு? வாள் எடுத்தவனா? கிடையாது. தன்னோட மனசை யார் ஒருத்தன் கட்டுப்படுத்துறானோ அவன்தான் உண்மையான வீரன். ராமரும் அதையே நிரூபிச்சிட்டார். தியாகம்தான் உயர்ந்த ஆன்மீகம். வனவாசம்ங்கிறது நம்ம பார்வையில ஒரு இழப்பு மாதிரி தோணுது. பாரு அரசாட்சியை விட்டுட்டு போறாரு அப்படின்னு. ஆனா அது ராமருக்கு தியாக யோகமா தான் மாறியது. எப்படி? அரண்மனை சுகத்தை விட்டார். அப்ப மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க? பாரேன், அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக இந்த அரசாட்சியவே விட்டுட்டு போறார். எப்பேற்பட்ட மகன் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். உலக மக்களோட இதயத்துல நிரந்தரமா குடியிருக்க ஆரம்பிச்சிட்டார். அதனால தியாகம் செஞ்சா வாழ்க்கை என்னைக்குமே குறையாது. அது ஆன்மீக உயர்வா தான் மாறும். ராமர் வனவாசத்தை ஏத்துக்கிட்டது அவரோட பலவீனம் கிடையாது. அது உலகத்துக்கே அவர் காட்டின மிகப்பெரிய வலிமை. ஏன் தசரதரே ராமர் கிட்ட கெஞ்சி கேட்டார், என் பேச்சுக்கு நீ மறுப்பு தெரிவி. நான் வேற வழி இல்லாம 2 வரத்தை கொடுத்துட்டேன். அதனால உன்கிட்ட சொல்றேன். நீ எனக்கு மறுப்பு தெரிவிச்சிரு. என்கிட்ட இருந்து ஆட்சியை பிடுங்கிடுன்னு சொன்னாரு. ஆனாலும் அவர் அதை செய்யல. அவர் நமக்கு சொல்ற செய்தி என்ன? சூழ்நிலை மாறலாம், நியாயம் சோதிக்கப்படலாம், வாழ்க்கை திட்டம் மாறலாம். ஆனா தர்மத்தை மட்டும் விட்டுடக்கூடாது. அப்படி விடாம இருக்கிறவங்க தான் உண்மையான வெற்றியாளர் ஆவாங்க. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் ராமரை ஒரு அரசனா மட்டும் இல்ல, மரியாதை புருஷோத்தமனாவும் நாம எல்லாருமே பார்க்கிறோம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதுல வர கருத்துக்கள் எல்லாம் என்னுடைய சொந்த கருத்துக்கள் தான். இதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது மாறுபட்ட கருத்து இருக்கு அப்படின்னு இந்த டாபிக் ஏத்த மாதிரி இருந்தால் அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. அனைவருக்கும் நன்றி.